முருகப்பாவோட வீக்னஸ் தெரிஞ்சு அந்த ஏரியால இருக்க ஒரு லேடியா அவங்க பொண்ணு எப்படியாவது அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பிளான் பண்றாங்க. ஒரு நாள் வாக்கிங் போறப்ப அந்த லேடி அவர் நடக்கிற இடத்துல சாணியை வச்சு அவர் மிதிக்க வைக்கிறாங்க. அவர் காலை கழுவிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க பொண்ணையும் பார்க்க வைக்கிறாங்க. அவரும் அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு முருகப்பண்ணை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கும். ஆனா அவ டான்ஸ் கிளாஸ் போற இடத்துல ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவா. ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மா கால் பண்ணி என்னோட மருமகனும் பொண்ணும் போலீஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க, நீங்க தான் காப்பாத்துன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் 15 லட்சம் ரூபாய் ஏமாத்துனதால போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. முருகப்பா தான் அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு 5 கார் கொடுத்து இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா அந்த பொண்ணை பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் திருந்தாம குடிச்சிட்டு அவன் முருகப்பாவையும் அந்த பொண்ணையும் பத்தியுமே தப்பு தப்பா பேசுறான். அந்த பொண்ணு முருகப்பாவோட காலில் விழுந்து எனக்கு அந்த பையன் வேண்டாம், எப்படியா எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சுது. ஆனா அந்த பொண்ணையும் அவளோட ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும், உங்க 2 பேருக்கு 6 மாசம் டைம் தரேன், செட் ஆகுதா பாருங்க, இல்லாட்டி அதுக்கப்புறம் பிரிஞ்சு போலான்னு சொல்றாரு. அந்த பையன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் குடிச்சிட்டு முருகப்பாக்கு கால் பண்ணி தப்பு தப்பா பேசுறான். கோவத்துல முருகப்பா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அவனை போய் கொல்ல சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம தெரியாம சொல்லிட்டோம்னு சொல்லி மாறி மாறி கால் பண்றாங்க. ஆனா அவங்க அசிஸ்டன்ட் யாருமே கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க நாங்க அவனை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முருகப்பா சொல்றாரு அங்க நிக்கிறது யாருன்னு கேக்குறாரு. அங்க பார்த்தா அந்த பையன் இருப்பான். என்ன இருக்கும்னா முருகப்பா மாத்தி மாத்தி அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணிருப்பாரு. அதே நேரத்துல ஒரு கால் வரும், அது யாருன்னு பார்த்தா அந்த பையன் கால் பண்ணி உன் அசிஸ்டன்ட் நானும் ஒரே சர்ச்சு, அதனால அவன் என்ன கொல்லாம விட்டு போயிட்டான், நீ எனக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி நீயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான். அவங்க அசிஸ்டன்ட் பொய் சொன்னதை நினைச்சு முருகப்பா அவங்க அசிஸ்டன்ட் திட்டி வெளில அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் இல்ல நம்ம முதலாளி இவனால தானே நம்ம கிட்ட பேசாம போனாருன்னு சொல்லி அவனை கொல்றதுக்கு பிளான் பண்ணி அவனை இழுத்துட்டு போறாங்க. ஆனா அவனை கொல்லாம அவனை அடிச்சதோட விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா நியூஸ்ல அவன் ஒரு குவாரி கல்ல செத்து கிடக்குறான். அவனை கொண்டது முருகப்பாதான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.